இருக்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் மேடையில் இருக்கிற கழகத்தின் முன்னோடி பெருமக்கள், எனது மாவட்ட கழக முன்னோடி பெருமக்கள், முதலில் தேர்ந்தெடுக்கிற பல்லாயிரக்கணக்கான கழகத்திற்கு தோழர்கள் உயர்மட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில கழகங்களால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு மத்திய அரசின் வலியுறுத்தப்பட்டு மத்திய அரசின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அளித்த பரிசாகத்தான் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். 2 ஆண்டு காலமாக இந்த திட்டம் திட்டத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 500 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து திட்டம் பாதியிலேயே நிற்கிறது. இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தி போக்குவரத்து நெரிசலை சரிபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கலைஞர்களும் நம்முடைய தலைவர்களும் முயற்சி எடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் இதற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை ஜெயலலிதா அரசு நீக்கிக் கொண்டு உடனடியாக இந்த பாலத்தை கட்டிட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதை தவிர மக்களுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தவிர இதில் எதுவும் நோக்கம் கிடையாது. ஆனால் காவல்துறையை பொறுத்தவரையில் இங்கே ஏராளமான பேர் நூற்றுக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கொலை கொள்ளைகளை தடுத்திருந்தால் இவ்வளவு காவல்துறையும் போய் அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொல்கிறேன். எங்களை பாதுகாக்க இவ்வளவு பேரா என்று என்கிற போது காவல்துறை இப்போதுதான் தெரிகிறது தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை நான் சொல்லிக் கொள்வேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அனுமதி கேட்டாரு, அந்த மனுவை தருவதில்லை. உங்களுக்கு தெரியப்படுத்தத்தான் அந்த மனுவை நாங்கள் தருகிறோம். நீங்கள் அனுமதி தந்தால் அனுமதியோடு நடத்துவோம், அனுமதி இல்லை என்றாலும் அனுமதி மீறி நடத்துவோம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இது எங்களுக்கான போராட்டம் அல்ல, இது மக்களுக்கான போராட்டம். ஆகவே மக்களுக்கான போராட்டத்தை காவல்துறை சேர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா காவல்துறைக்கு இதில் பெரும் பங்கு உண்டு. டிராபிக் இதனால் குறையுன்னா டிராபிக் போலீஸுக்கு நிறைய பங்கு உண்டு. ஆகவே காவல்துறையை சேர்ந்து கொண்டுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். போல 25,000 பேர் என்று சொன்னார். அவர்கள் ஒரு 1000 பேரை சேர்த்து 26,000 பேர் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களும் மனிதர்கள். அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்களுக்கு தெரிந்த வாசனை நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெற்றி பெறும் இந்த வாசனை காவல்துறைக்கு தெரிந்த காரணத்தால் தான் அவ்வளவு விடுபடிகளும் மீறி கூட இவ்வளவு பேரை இங்கே அனுமதித்திருக்கிறேன் என்று சொன்னால் திராவிடர்களுக்கும் தெரிகிறது திமுக வலுவாக இருக்கிறார். இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக அவர்களுக்கும் தெரிகிறது. உங்களுக்காக பாடுபடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற தலைவரை தளபதியை நீங்கள் அன்றைக்கும் பாதுகாத்து அவர் விடுகிறார் வேலைகளை ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த உயர்மட்ட பறக்கும் சாலை திட்டம் இந்த போராட்டத்திற்கு பிறகாவது மிக வேகமாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கம்தான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இதற்கடுத்து தலைமை கழகம் என்ன அறிவித்தாலும் அந்த அரைப்போராட்டத்தில் இந்த 3 மாவட்ட கழகம் கலந்து கொள்ளும். ஆகவே இதை கலந்து கொள்ள வந்த எங்களுடைய தென்சென்னையை சேர்ந்த மாவட்ட கழக தோழர்களுக்கும் திருவள்ளூர் அரசங்க மாவட்ட கழக தோழர்களுக்கும் என் சார்பில் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்து இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அதன் விபி துரைசாமி அவர்கள் உரையாற்றுவார்கள். ஒரு நிமிஷம் பிடிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். சுப்பிரமணியம் அவர்களே, சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களே, தலைமை கழக